Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தே இல்லாமல் வடை எப்படி செய்கிறதுங்கிறது தான். அதுக்கு நான் உளுந்துக்கு பதில் கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்ய போகிறேன். வடை ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வீடியோவில் போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 கப்பு கோதுமை மாவு 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோடு பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன். இதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பேக்கிங் சோடா, உப்பு, நம்ம சேர்த்த அரிசி மாவு எல்லாமே அந்த கோதுமை மாவில் மிக்ஸ் ஆகட்டும். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவு கெட்டி தயிர் சேர்க்குறேங்க. தயிர் கெட்டியாக இல்லைன்னா அதை மோராக கரைச்சி 2 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தயிரை சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட போகிறேன். கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்து நம்ம இப்போ கலக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வடை மாவு மாதிரியே நல்லா கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இப்போ வடை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த வடையோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா மெது வடை மாதிரி இல்லாமல் கோதுமை மாவோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும். மாவு இப்படி ரெடி ஆகிட்டக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம மாவை மூடி வச்சு ரெஸ்ட்டில் விட போகிறோம். அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இஞ்சி பொடியாக அரிஞ்சது 1 ஸ்பூனு, பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சது 2, கொத்தமல்லி இலை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி இலை சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். அது ஒரு 1/4 கப் அளவு நான் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நம்மள உளுந்து மாவு வடை பிசையும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கடாயில் அடுத்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். வடை போட்டு பழக்கம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா வடிகட்டியில் தண்ணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அது மேலே மாவை உருட்டி தட்டி ஓட்டை போட்டு வடை போடலாம். வடை ஈஸியாக விழுந்துடும் இல்லை. இப்போ பாருங்கள், மாவை வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதை அப்படியே நம்ம கீழே அப்படி கமுத்து விட்டோம்னா அந்த வடை அப்படியே அழகாக விழுந்துடும். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவில் வடையெல்லாம் போட்டுக்கலாம். இந்த வடையை டேஸ்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அந்த டேஸ்ட்டு அந்த வாசனைக்கு ரொம்ப விரும்பி இந்த வடையை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உளுந்து வடை போடணுன்னா நம்ம மினிமம் உளுந்தை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்து நம்ம பண்ணுவோம். இது நம்மளுக்கு அவசரங்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வடை எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ கோல்டன் கலரில், நம்ம கோதுமை மாவு தான் இத்தனைக்கும் சேர்த்துருக்கோம், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம கோதுமை மாவில் பண்ண மாதிரியே தெரியல, அவ்வளோ கிறிஸ்பியாக பஃபியாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இதை வீட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.